ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு பௌத்தமிழ். ஸோ பௌத்தமிழில் அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்ற ஒரு தலைப்பில் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு தலைப்பில் நம்ம ஓமை தொடர்கள் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். இந்த ஓமை தொடராகட்டும், மரபு தொடராகட்டும், பழமொழிகளாகட்டும், இதில் மட்டுமே இந்த 3 டாபிக் இருந்தால் மட்டுமே இந்த அழகு 5ல் இருக்கக்கூடிய மொத்தம் 15 கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா எக்ஸாம் பேட்டர்னில். ஓகேவா? ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய 15 கொஸ்டினில் 10 கொஸ்டின் மட்டுமே இந்த ஒரு டாபிக் இருந்து மட்டுமே வந்துடும். ஓகேவா? மீதி 5 கொஸ்டின் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் மாதிரியான என்ன சொல்றது, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி அதுலேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ ஓகே. அப்போது வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஓமை தொடர்களை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அதே போல் இது எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? நல்லா பாருங்கள். நம்ம பார்க்குற கிளாஸஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் ரொம்ப தரமாக இருக்க வேண்டியது நம்முடைய முதல் கடமை. ஓகேவா? அப்போ எஸ்சிஆர்டி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ நம்ம அவுட் சோர்சஸ் கிளாஸஸ்லாம் நம்ம லைவ் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி கிளாஸஸும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய நோட்ஸை என்ன பண்ணுவோம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி எஸ்சிஆர்டியும் அவுட் சோர்ஸையும் ரெண்டையும் படித்து வச்சா மட்டும்தான் தமிழை நம்ம மினிமம் 90 எடுக்க முடியும். ஓகேவா? மினிமம் 90 எடுத்துட்டீங்க அப்படின்னாவே பெரிய விஷயம். அப்போ தான் உங்கள் கட் ஆஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ முன்ன மாதிரி 98, 99, 97, 95க்கு மேலே போகிறதோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணணும். ஓகேவா? ஆனால் 90 எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 85க்கு மேலே ஒரு 90க்குலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர். ஏன்னா கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எப்போ இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அடுத்தது எக்ஸாமுக்கு கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் என்னது அதிகப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. சும்மா கேட்டது திருப்பி கேட்டுக்கலாம், அதே பேஸ் பண்ணி இருக்காது. ஓகேவா? நிறைய அவுட் சோர்ஸ்லாம் இருந்து கொஸ்டின் கேட்கறதுனால ஒரு சிலது வெளியில் போவாங்க. அப்போ அதையும் சேர்த்து நீங்கள் படிச்சு வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஸோ ஓகேவா? பௌத்தமிழ் அழகு 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் தொடர் புரிந்து கொள்ளும் திறன் ஓமை தொடர் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? ஓகே. ஓமைப்படுத்துதல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பசங்க சொல்லுவாங்க இல்லையா, மச்சான் நேற்று காலேஜில் வந்து லிஃப்ட் கேட்டேன்டா. சரியா? ஃப்ரெண்டு தான் சொல்லுவான். ஓகேவா? லிஃப்ட் கேட்டேன்டா, சும்மா ஜெட்டு மாதிரி சல்லுன்னு போயிட்டான்டா. எப்படியே ஜெட்டு மாதிரி, ஜெட்டு போல இப்படியே ஃப்ளைட் இருக்கு இல்லையா, ஸோ ஜெட் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஜெட்டு மாதிரி வேகமாக போயிட்டான் அப்படின்னது அவனுடைய பைக்கை அவன் போன வேகத்தை ஜெட்டு கூட கம்பேர் பண்ணுறது. ஓகேவா? அப்போ ஓமைப்படுத்துதல் அப்படின்னா ஒரு விஷயத்த மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்த கூட கம்பேர் பண்ணி சொல்றதுக்காக பயன்படுத்துவாங்க. சரியா? அதனுடைய சிறப்பை இது கூட கம்பேர் பண்ணி சொல்றதுக்காக தான் அந்த ஓமைன்றதை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ நம்ம தொடர்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்டேட்மெண்ட் டைப்பில் நம்ம படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். பார்த்துலாமா? பாருங்க. நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்கு நம்ம சொல்லணும் இல்லையா, மச்சான் அவன் வேகமாக போயிட்டான் அப்படின்றதுக்கு அந்த வேகத்தை நம்ம எது கூட கம்பேர் பண்ணுறோம், ஜெட்டு கூட கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ கேட்குறவங்க, நம்மளுக்கு முடியக்கூடிய கேட்குறவங்க நம்ம சொல்கிற விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஓ, அப்போ அவ்வளோ வேகமாக போனானா அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க இல்லையா, அதுக்காக தான். சரியா? அப்போ நம்ம பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக மற்றவங்களுக்கு விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம். அதுதான் ஓமை தொடர்கள் அப்படின்றாங்க. அதுதான் ஓமை தொடர்கள். ஒவ்வொரு ஓமை தொடருக்கும் பொருள் உண்டு. ஓகேவா? ஒவ்வொரு ஓமை தொடரும் ஒரு இடத்துல நம்ம ஒரு ஓமை தொடரை பயன்படுத்துவோம். எதுக்கு? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை எந்த அடிப்படையில் எந்த இடத்துல பயன்படுத்துவோன்றது நம்ம தான் பயன்படுத்தும். சரியா? சரி, ஓகே. எடுத்துக்காட்டு பாருங்க. மடை திறந்த வெள்ளம் போல நம்ம சொல்லுவோம் இல்லையா, நேற்று திருவிழாக்கு மக்கள்லாம் மடை திறந்த வெள்ளம் போல வந்துட்டாங்கடா அப்படின்னா என்னது, எதிர்பாராத விதமா திடீர்னு தடையே இல்லாம மடை திறந்த வெள்ளம் இருக்கு இல்லையா. இப்போ நிறைய நம்ம வயலுக்கு நீர் பாய்ச்சிரும். ஒரு மடையை வெட்டி வரும்னு வச்சுக்கோங்களேன், தண்ணீர் ஃபர்ஸ்ட் போகும்போது எப்படி போவோம், அப்படியே அவ்வளோ ஃபாஸ்டா போய் அந்த பாத்தியில பாயும். ஓகேவா? எந்த தடையும் இருக்காது. எந்த தடையா இருந்தாலும் பிச்சுக்கிட்டு போயிடும் தண்ணி. ஓகேவா? அப்ப தடையின்றி மிகுதியா போகும், அதிகமா தண்ணியை போய் பாயும், அந்த பாத்தியில போய் பாயும். அதே மாதிரி மக்கள் நேற்று திருவிழாக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? ஈவினிங் ஒரு 3-4 மணிக்கும் பார்த்தா பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை. ஆனால் அந்த சாயங்காலம் வந்து மாப்பிள்ள அந்த லைட்லாம் போட்டு அந்த களை கட்ட வந்துட்டாங்கடா, கூட்டமாக வந்துட்டாங்கடா சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அப்போ மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. ஓகேவா? இப்போ இந்த மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு பயன்படுத்தக்கூடியதை ஓமை தொடர். ஓகேவா? எதுக்காக இதை பயன்படுத்துகிறோம்? தடை இல்லாமல் மிகுதியாக நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய விஷயம் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக பயன்படுத்துறதுக்காக தான். அதுக்கு பதிலாக இந்த ஒரு ஓமை தொடரை ஸ்டேட்மெண்ட்டில் பயன்படுத்துவாங்க, புரியணுன்றதுக்காக. ஓகேவா? ஸோ அதே போல தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னா உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா வெளிப்படைத்தன்மையாக இருக்கும், தெளிவாக தெரியும். வெளிப்படைத்தன்மைன்றது சிறப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? இது மாதிரி நிறைய இருக்கு, அதை நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி மரபு தொடர்களை ஓமை தொடர்களை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஒவ்வொரு மரபு ஓமை தொடருக்கும் என்ன பொருள், எந்தெந்த இடத்துல எதை பயன்படுத்துகிறாங்க, இந்த மரபு தொடருக்கு என்ன பொருள் அதை விளக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் கொஷின்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி ஓம உருவுகள்
ஓமை உருபுகள். இந்த ஓமை தொடர்ல ஓம் அதை பார்த்தீங்கன்னா ஓமை ஓமேயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கும், நம்ம போகலாம். சரியா? ஸோ இந்த ஓம உருபுகள் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு பொருளை சிறப்பித்து கோர, அதை நான் சொன்னோம் இல்லையா? இப்போ ஏன்ற ஒரு பொருள் இருக்கு. ஏன்ற ஒரு பொருளை நம்ம சிறப்பித்து சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு பொருளை அதை விட சிறப்பாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை கூட கம்பேர் பண்ணணும் இல்லையா? கம்பேர் பண்ணாதான் அது எவ்வளோ சிறப்புன்றது உங்களுக்கு தெரியும். சொல்லியா? எப்படி நம்ம ஜெட்டை அவன் ஸ்கூட்டர் கூட கம்பேர் பண்ணும், அவனுடைய பைக் கூட கம்பேர் பண்ணும், அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ ஒரு பொருளை சிறப்பித்து கூற அதனை விட சிறந்த வேறு ஒரு பொருளோடு ஒப்பிடுவதற்கு அல்லது, ஓகேவா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு அப்படியே மீனிங், இன்னொரு மீனிங் என்னது? ஒரு பொருளை அதனை விட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவதற்கு. ரெண்டும் ஒரே மீனிங் தானே? ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது? ஊமைப்படுத்துறதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ஊமைப்படுத்துறது. அந்த மாதிரி ஊமைப்படுத்தி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை, வாக்கியத்தை, தொடரை, அதுதான் ஊமை தொடர். அவ்வளோதான். ஓகேவா? சரியா? அது பேர் தான் ஊமை. ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ஒப்பிட்டு சொல்றது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. இவ்வாறு ஓமித்து கூறுவதனால் புரியாதென எளிதில் புரியும். ஒரு விஷயத்த புரியல அப்படின்னா கூட, அது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரியலனா கூட, ஒரு விஷயத்த கூட இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்லும்போது டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஓ, இதோட இது பெஸ்ட் போலவரா அப்படின்றது டக்குன்னு புரிஞ்சுக்கும் இல்லையா? அதுதான். அப்போ கேட்டாருக்கு இன்பம் பயக்கும். அப்போ ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி சொல்லும் போது அது கேட்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பாருங்க, சிறப்பிக்கப்படும் பொருள் ஓமேயம் எனப்படும். சிறப்பிக்கப்படும் பொருள் ஓமேயம் எனப்படும். ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, ஓமை பொருள் அப்படின்னாலும் ஓமேயம் அப்படின்னாலும், ஓகேவா, இது ஒண்ணு இது ஒண்ணு, இது ஒண்ணு இது ஒண்ணு. இது ஏ என்ற பொருள். என்னது? இது ஏ என்ற பொருள். ஓகேவா? இந்த ஏ என்ற பொருளை தான் பி என்ற இந்த ஓமை பொருளோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஓமைப்படுத்துறது, ஓமை தொடர் நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓமேயத்திற்கு ஒப்பாக காட்டப்படும் பொருள் ஓமை அல்லது ஓமானம் சொல்லுவோம். ஓகேவா? அப்படின்னா என்னது? இந்த பி என்ற சிறப்பு வாய்ந்த ஓமை பொருள் கூட சிறப்பித்து கம்பேர் பண்ணி ஒரு பொருள் நம்ம சொல்ல போறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஓமேயம். அதுக்கு பேர் தான் ஓமை. அப்ப நல்லா பாருங்க, ஒரு விஷயம் இருமா, எரேஸ் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். ஓகேவா? நல்லா பாருங்க. அப்போ ஓமேயத்திற்கு ஒப்பாக காட்டப்படும் பொருள் ஓமை. ஓகேவா? இந்த ஓமை அப்படின்னாலும் ஓமானம் அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். என்னது? ஓமை அப்படின்னாலும் ஓமானம் அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? புரிஞ்சதா? ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, ஓமை தொடரில் ஓமை முன்னும் பொருள் பின்னும் வரும். எடுத்துக்காட்டு பார்த்துருமா? இங்க பாருங்க, மதி போன்ற முகம். மதி போன்ற முகம். இந்த இடத்துல மதின்றது, இந்த மதின்றது ஓமை, முகம்ன்றது பொருள். இதுதான் பொருள். இந்த பி என்ற பொருளை தான், இந்த முகத்தை தான் ஒரு சொல்ல இல்லையா? ஒரு என்ன சொல்லுது? டே, அவனுடைய முகம் இல்ல அவளுடைய முகம் மதி போன்றது, அதாவது மதி போன்ற முகம் அவளுடைய முகம். புரியுதா? நிலவு கூட, அவளுடைய முகம் நிலவு கூட கம்பேர் பண்றாங்க. முகத்தை விட நிலவு கொஞ்சம் சிறப்பு மிக்க ஒரு பொருள் இல்லையா? நிலவு எவ்வளவு பிரகாசமா அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லும் இல்லையா? அதுதான். ஓகேவா? அப்போ இந்த முகம் சொல்லக்கூடிய பி என்ற பொருளை ஏ என்ற மதி என்ற பொருளோட, ஏ என்ற ஓமையோட கம்பேர் பண்ணி நம்ம சிறப்பித்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல எப்பயுமே ஓமை தொடர்ல இந்த ஓமைன்றது ஃபர்ஸ்ட் வரும். மதி போன்ற முகம்னா அதுல மதி என்றதா ஓமை, மதி என்றதா ஓமை. ஓகேவா? போன்ற அப்படின்றது ஓம உருபு, நம்ம பார்ப்போம். ஓம உருபு. முகம் என்றதுதான் ஓமேயம். என்னது? ஓமேயம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, ஓமை ஓமேயம் ஆகிய இரண்டிற்கும் இடையில் வரக்கூடிய உருபு தான் ஓம உருபு. இந்த இடத்துல மதி போன்ற முகம் சொல்லணும் இல்லையா? கம்பேர் பண்ணி சொல்லணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அது போல இது சொல்லுமா? அந்த போலன்ற வார்த்தை இருக்கு இல்லையா? போல போன்றன்ற வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த வார்த்தை தான் ஓம உருபு. ஊமைப்படுத்துவதற்காக அந்த உருபு என்ன பண்ணுவோம்? கூட இருந்து ஹெல்ப் பண்ணும். அதான் ஓம உருபு. சரியா? சரியா? ஓகே, பாருங்க. அப்போ ஓமை ஓமேயம் ஆகிய இரண்டுக்கும் இடையில வரக்கூடிய உருபு தான் ஓம உருபுன்னு சொல்லுவோம். சொன்னமா? மதி போன்ற முகம். ஓகேவா? இந்த இடத்துல மதின்றது ஓமை உடம்புல எப்பயுமே ஓமை முதல்ல வரும். மதின்றதான் ஓமை. ஓகேவா? இது ஓமானம். முகம்ன்றது ஓமானம். அப்போ இந்த ஓமைக்கும் ஓமேயத்திற்கும் இடையில வரக்கூடிய உருபு தான் ஓம உருபு. அவ்வளவுதான். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு. தமிழ்
தேன் போல இனிமையானது. தமிழ் தேன் போல இனிமையானது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல தேன் போல, இந்த போலன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுதான் ஓம உருபு. இதுதான் ஓம உருபு. சரியா? கம்பேர் பண்ணி காட்டுறதுக்கு இந்த உருபு கூட சேர்ந்து வரும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஓம உறுப்புகள் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க. இந்த உறுப்புகள் ஏதாவது நீங்க ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க. போல, போன்ற, புறைய, ஒப்ப, உரழ, நிகர, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, இயைய, ஏய்ப்ப, நேர, இந்த மாதிரிலாம் என்ன இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய எல்லாமே ஓம உறுப்புன்னு சொல்லுவோம். இந்த ஓம உறுப்புகள் ஏதாவது நீங்க ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சொல் கூடையோ இல்ல சொல்லுக்கடுத்தோ நீங்க வந்து சேர்த்து வர மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா அது ஓமை தொடரா இருக்கும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்க என்னது, இப்போ இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடரலாம் கீழ்கண்டவற்றில் எது உரிச்சொல் தொடர், எது இது இடைச்சொல் தொடர். அப்போ இடைச்சொல்லுக்கான உறுப்புகள் என்னன்னு தெரியணும். அப்போ உரிச்சொல்லுக்கான உறுப்புகள் என்னன்னு தெரியும். அப்போ வந்திருந்தாதான், அது தெரிஞ்சிருந்தாதான் எந்த தொடரில் உரிச்சொல் வந்திருக்கு, எந்த தொடரில் இடைச்சொல் வந்திருக்கும் தெரியும். அதே போலதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்பாங்க கீழ்கண்டவற்றில் மரபு தொடர் எது. ஓகேவா? அப்போ அந்த மரபு தொடர் எதுனா மரபு தொடருக்கான சரி ஓமை தொடர் எதுன்னு கேட்பாங்க. அப்போ ஓமை உறுப்பு எந்த தொடரில் வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஓமை உறுப்புகள்னா எதுன்னு தெரிஞ்சாதான் அது ஓமை தொடரா இல்லையான்றதை நீங்க தெளிவா சொல்ல முடியும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நாம ஜஸ்ட் எஸ்சிஆர்டி மட்டும் படிக்கிற பேசிக்கா படிக்கிறவங்க போல, போன்ற இந்த மாதிரி 2 சொற்களை மட்டும்தான் பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது இல்லாம நிறைய இன்னும் ஓம உறுப்புகள் இருக்கு. இந்த ஓம உறுப்புகள் வந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அது ஓமை தொடரை தான் குறிக்குதுன்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அப்பதான் நம்ம அது ஓமை தொடரான்றதே சொல்ல முடியும். சரியா? ஸோ அப்போ ஓம உறுப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். சரியா? இதெல்லாம் ஓம உறுப்புகள். தயவு செஞ்சு தெரியல அப்படின்னா மனப்பாடமாவது பண்ணிடுங்க, வேற வழியே கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் ஓம உறுப்புகள் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க. இது எல்லாமே ஓமை தொடர். பாருங்க, கிளி போல பேசினால். கிளி போல பேசினால் அவருடைய பேச்சு எப்படி இருக்கு? கிளி போல இருக்கு. புரியுதா? அப்ப கிளி போல, போலன்றது ஓம உருவு. ஓகேவா? அடுத்து பாருங்க, வேய்புரை தோல். வேய்புரை தோல், அவருடைய தோல் எப்படி இருக்குன்னா வேய் மாதிரி இருக்கு. புரைனா போல, போன்ற பொருள் தர மாதிரி தான், ஓம உருவு தான். ஓகேவா? வேய்னா வேய்னா மூங்கில். புரியுதா? டே அந்த தோல் எப்படி இருக்குன்னா மூங்கில் மாதிரி, மூங்கிலோட பட்டை மாதிரி, மூங்கில் மாதிரி இருக்குடா. அப்போ வேய்புரை தோல், அந்த தோல் மூங்கில் மாதிரியே இருக்கு, மூங்கில் போல இருக்குன்ற பொருளை தருது. ஓகேவா? தாய் ஒப்ப பேசும் மகள். ஓகேவா? அவருடைய மகள் பேச, ஒரு பொண்ணு ஒரு மகள் பேசுறது தாயை போலவே பேசுறாள். அதான் தாய் ஒப்ப. ஓகேவா? தாய் ஒப்ப, ஒப்பன்ற வார்த்தை இருக்காங்க இல்லையா, இருக்கு பாருங்க. ஓகேவா? தாய் ஒப்ப, அது சேர்த்து எழுதிருப்பாங்க, தாய் ஒப்பன்னு எழுதிருப்பாங்க. தாய் பிளஸ் ஒப்ப, தாய் ஒப்ப இல்லையா? அப்ப தாய் ஒப்ப பேசும் மகள், தாய் போலவே பேசக்கூடிய மகள். ஓகேவா? அடுத்து பாருங்க, முழவு உரள் தடக்கை. முழவு உரள் தடக்கை. அப்போ முழவுன்றது என்னமா? முழவுன்றது என்னது? மத்தளம். சரியா? இசைக்கருவி மத்தளம் இருக்கு இல்லையா? அப்போ மத்தளம் போன்ற தடக்கை, வலுவான ஒரு கைகளை கொண்டு தடக்கை. ஓகேவா? அப்போ முழவு போன்ற தடக்கைன்ற பொருளை தரும். சரியா? உழல்னா எதை குறிக்குது? போல, போன்ற பொருள் தான். நல்லா பாருங்க, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பொருளை குறிக்கக்கூடியது தான். ஆனா எந்த வாக்கியத்துல எந்த மாதிரியான ஓம உறுப்புகள் பயன்படுத்தணும்ன்றத ஒரு விதி இருக்கு. சரியா? அவங்க அப்படிதான் பயன்படுத்தும். எல்லா இடத்துலையும் போல, போன்றன்றத என்ன பண்ணுவோம், ஒரு பொதுவாக இலக்கண ஆசிரியர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, மலர் அன்ன சேவடி. மலர் அன்ன இருக்கு பாருங்க, மலர் அன்ன. மலர் அன்ன சேவடி அப்படின்னது மலர் போன்ற சேவடி. சேவடி, சேயடி, சேயடி, சேவடி நானாமா? சேனா கடவுள். ஓகேவா? கடவுளுடைய திருவடி எப்படி இருக்கு? மலர் போன்று இருக்கான். ஓகேவா? அப்ப கம்பேர் பண்ணி சொல்றது, ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பேர் பண்றாங்களா? கம்பேர் பண்றது என்னது? ஓமை. ஓகேவா? ஸோ அப்போ ஓமை தொடருக்கு ரெண்டுத்துக்கும் இடையில ஓம உறுப்பு வந்திருக்கு. அதான் என்னென்ன ஓம உறுப்புன்றது நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, போல, புறைய, இதெல்லாம் என்னது? ஓம உறுப்புகள். அதான் நன்னூலால பவனிந்து முனிவர் சொல்றாரு. என்னன்னு பாருங்க, போல, புறைய, ஒப்ப, உரழ, மான, கடுப்ப, இயைப, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன என்பவும் பிறவும் ஓமத்துருவே. இதெல்லாம் ஓம உறுப்புகள் பான்னு சொல்றாரு. ஓகேவா? இது அப்படியே கொடுத்தது எந்த நூல் கூட கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? சார் நன்னூல் சிலபஸ்லேயே இல்லையே சார், ஆனா ஓம தொடர் சம்பந்தப்பட்டு வந்திருக்கு இல்லையா, கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? கேட்பாங்க. ஓகேவா? கேட்கலாம், கேட்காமே இருக்கலாம். ஆனா படிச்சு வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓமையில விரி ஓமை, தொகை ஓமைன்னு இருக்கு. ஓமையில விரி ஓமை, தொகை ஓமைன்னு இருக்கு. பேரை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். ஓகே, இது என்ன கான்செப்ட் அப்படின்றது பேரை வச்சா நீங்க கண்டுபிடிச்சலாம்.
ஓகேவா? எப்படி நம்ம தொடர் வகைகளில் விரித்தொடர் அப்படின்னது தொகா நிலைத்தொடர். விரித்தொடர் தொகா நிலைத்தொடர் என்னது? ஒரு விஷயம் வெளிப்படையாக வரும், எந்த எதுவுமே மறைஞ்சு வராது, உருபு மறைஞ்சு வர வெளிப்படையா வந்துச்சுன்னா அது தொகா நிலைத்தொடர்னு சொல்லுவோம். அப்படின்னா அது விரித்து எழுதப்பட்ட தொடர்னு அர்த்தம், வெளிப்படையா எழுதப்பட்ட தொடர்னு அர்த்தம். ஓகேவா? இதே தொகை ஊமைனா சிம்பிள், ஊம உருபு மறைஞ்சு வரப்போகுதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ பாருங்க, விரி ஊமை. உவமை, உவமேயம். உவமேயம்னா அது உவமைக்கப்படக்கூடிய பொருள். ஓகேவா? ஓகேவா? ஸோ உவமை அடுத்து உவமேயம் ஆகிய இரண்டையும் பொருத்துகின்ற, ஆக ரெண்டத்தையும் பொருத்தி பார்க்குற, என்னது கம்பேர் பண்ணி, ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி காட்டும் இல்லையா? அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இடையில என்ன வரும்? ஓம உருவு பயன்படுத்தும். அந்த ஓம உருவு வெளிப்படையாக வருதுன்னா அதான் விரி ஊமை, அவ்வளோதான். மதிப்போன்ற முகம் பார்த்தோம், மதிப்போன்ற முகம் போன்றன்னு சொல்லக்கூடிய ஓம உருவு வெளிப்படையாக வருது, அப்போ என்ன ஓமை தொடர்? விரி ஊமை தொடர், அவ்வளோதான். ஏன்னா போன்றன்னு சொல்லக்கூடிய ஓம உருவு வெளிப்படையாகவே வருது. வெளிப்படையாக நம்ம படிக்கும்போது பார்க்கும்போது தெரியுது இல்லையா கண்ணுக்கு, போன்றன்ற ஒரு சொல், அப்போ அது விரி ஊமை. ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க, தேன் போன்ற மொழி. தேன் போன்ற மொழி, இது என்னது? ஓமேயம். இது என்னது? ஓமை. மொழியை எது கூட கம்பேர் பண்றாங்க? தேன் கூட கம்பேர் பண்றாங்க, அவ்வளோ இனிமையானது மொழி. ஓகேவா? அப்போ தேன்ற ஓமை கூட மொழி என்ற ஓமேயத்தை கம்பேர் பண்றதுக்கு, இதுக்கு பொருத்தி பார்க்கறதுக்கு, கம்பேர் பண்றதுக்கு வரக்கூடிய உருபு இந்த இடத்துல வெளிப்படையா தெரியுது. ஆனா தெரியுது, இப்போ கண்ணுக்கு உங்களுக்கு தெரியுதா? போன்ற சொல்லுங்க இருக்கு இல்லையா? அப்போ வெளிப்படையா தெரியுதுன்னா தேன் போன்ற மொழின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு தொடர் விரித்தொடரா, விரி ஊமை தொடரா, இல்லை தொகை ஊமை தொடரா? விரி ஊமை தொடர். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து பாருங்க, தொகை ஊமை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். பாருங்க, ஓமை, ஓமேயம், இந்த ரெண்டையும் பொருத்தி பார்க்கறதுக்கு இடையில வரக்கூடிய ஓமை, அந்த ஓம உருபு வெளிப்படையா வராம மறைஞ்சு வந்திருப்பான், அவ்வளவுதான். ஓகேவாங்க? பாருங்க, ஓமை, ஓமேயம் ஆகிய இரண்டுக்கும் இடையில ஓம உருபு மறைந்து வருவது தொகை ஓமை, அவ்வளவுதான். ஓகேவா? தொகை ஓமை. இதனால இதுக்கு ஓமை தொடர் நம்ம சிம்பிளா சொல்ல முடியாது, இது ஓமை தொகை தொடர். இதுக்குதான் ஓமை தொகைன்னு சொல்லுவாங்க. ஓம உருபு மறைஞ்சு வந்து, உருவம் மறைஞ்சு வரணும். ஓகேவா? ஸோ எனவும் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு பாருங்க, தேன்மொழி. இங்க தேன் போன்ற மொழி, தேன் மொழினாலும் தேன் போன்ற மொழினாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆனா இங்க போன்றன்ற ஓம உருபு வெளிப்படையா வருது, இங்க இந்த இடத்துல போன்றன்ற உருபு வெளிப்படையா வந்திருக்கா? தெரியுதா உங்க கண்ணுக்கு? தெரியல, ஆனா உள்ள இருந்து பொருள் தரான், மறைஞ்சிருக்கானா, மறைஞ்சு இது தேன் போன்ற மொழி தான் தேன் மொழி அப்படின்றத சொல்றான். ஆனா நம்மளால கண்ணால் அந்த சொல்ல பார்க்க முடியுதுன்னா பார்க்க முடியல, மறைஞ்சு வந்திருக்கான் உருபு. இதுக்கு பேர் தான் தொகை ஓமை, ஓமை தொகை, எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். பாருங்க, ஓமை தொகையில முதல் பாதி ஓமை, முதல் பாதி ஓமை, அதாவது ஓமானம் ஆகவும், அதாவது ஓமையாகவும், அதன் அடுத்த பகுதி ஓமேயமாகவும் அமையும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. நல்லா பாருங்க, ஓமை தொகை தொடரா இருந்தாலும் சரி, இல்ல சிம்பிளா ஓமை தொடர் நம்ம சொன்னாலும் சரி, அதாவது விரி ஓமையை சொன்னாலும் சரி, ரெண்டுத்துலையுமே பொதுவாக ஓமை தொடர்னாவே இந்த ரெண்டு கான்செப்டுமே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சொல் என்னவா தான் இருக்கும்? அது ஓமையாக தான் இருக்கும். புரியுதா? ஓமையினாலும் ஓமானம்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான்றதை பார்த்துட்டோம். ஒரு சில இடத்துல ஓமானம் கொடுத்தாங்கன்னா அது ஓமைன்றதை சொல்றாங்க, ஓமை சொல்ல குறிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? எப்பயும் ரெண்டுத்துலையுமே என்னது? ஓமைன்னு சொல்லக்கூடிய ஓமானம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். சரியா? இது ஊமா ரெண்டுன்னு நினைச்சுக்காதீங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் இருக்கும். அடுத்துதான் என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? உவ மேயம் வரும். சரியா? உவ மேயம் வரும். இங்க என்னடா புதுசா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க நினைக்காதீங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்க ஓமை தொகைக்கும் வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஓமை தான் வரும், ரெண்டாவது ஓமேயம் வரும். ஓகேவா? ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ பாருங்க, பவள வாய், பவளம் போன்ற வாய். பாருங்க, பவளம் போன்ற வாய், பவளம் போன்ற வாய்னு இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சீங்கன்னா இது விரி ஊமை. ஏன்னா போன்றன்ற சொல் ஓம உருபு வெளிப்படையா வருது, அதனால இது விரி ஊமை. ஓகேவா? இந்த போன்றதை மறைச்சிட்டு அப்படியே சேர்த்து எழுதணும்னா பவளவாய், அவ்வளவுதான். சேர்த்து எழுதணும்னா பவளவாய். அப்போ போன்றன்ற அந்த ஓம உருவு மறைஞ்சு வந்துருச்சு. ஸோ இது விரி ஓமை, இது தொகை ஓமை, அவ்வளவுதான். ஓகேவா? ரெண்டுத்துலையுமே பவளம் பவளம் இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுதான் என்னது? ஓமை. ஓகேவா? வாய் வாய் அதுக்கு அடுத்துதான் இருக்கும், இங்க வாய் அடுத்து இருக்கும், இங்க வாய்ன்றது அடுத்து இருக்கும். அப்படின்னது இது ஓமேயம், இது ஓமேயம். இப்ப புரிஞ்சிச்சு இல்லையா? அப்ப ஓமை தொடரானாலும் சரி, அது ஓமை தொகை தொடரானாலும் சரி, புரியுதா? ரெண்டுத்துலையுமே ஃபர்ஸ்ட் ஓமை தான் இருக்கும், ரெண்டாவது ஓமேயம் இருக்கும். ஓகேவா?
ஸோ ஓகே, அப்போ பவளம்ன்றதா அந்த இடத்துல ஓமை, வாய்ன்றது ஓமேயத்தை குறிக்குது. ஓகேவா, வாய் ஓமேயம்னது ஓமேயத்தை தான் பவளம் சொல்லக்கூடிய ஓமையோடு கம்பேர் பண்றாங்க, அதெல்லாம் ஓமை தொடர். ஓகேவா, ஸோ ஃபைன். ஸோ புரிஞ்சிடுச்சா? ஓகே, அடுத்து உருவகம். இது என்னது? உருவகம். ஓமைக்கும் உருவகத்துக்கும் என்ன? ஓமை தொடர் அப்படின்னா, இல்லை ஓமை தொகையோ ஓமை தொடரோ அப்படின்னா, ஓமை அப்படின்னா சிம்பிளா ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்த கூட டே இது மாதிரி அது இருக்குடா, இது போல அது இருக்குடான்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த கூட கம்பேர் பண்ண சொல்றது. புரிஞ்சதா? இப்போ நம்ம சொல்லணும் இல்லையா, என்ன சொல்றது, நம்ம தேன் போன்ற மொழி நம்ம சொல்ல முடியா, தேன் போன்ற மொழி நம்ம என்ன சொல்லுவோம், தேன் போன்ற மொழி நாமப்பில் அது அந்த மொழி தேன் போன்றது அப்படின்றது கம்பேர் பண்ண சொல்லுவோம். இன்னொரு நம்ம பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவான், மாப்பிள்ள தேன் போன்ற மொழிலாம் என்னடா, அந்த மொழி தானே தேன் அப்படிமா. புரிஞ்சுதா? அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா பாருங்க. தேன் போன்ற மொழி, அந்த மொழி தேன் போன்றதுன்னு கம்பேர் பண்றதுக்கும் அந்த மொழி தான் தேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? தேன் போன்ற மொழினா ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்ற மாதிரி. ஓகேவா? இதே ஜஸ்ட் தேன், மொழி தேன். ஓகேவா, அந்த மொழி தான் தேனே அப்படின்றது என்னது, ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்றது. ஓகேவா, அப்போ ஓமை அப்படின்றது ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றது, எது சிறந்தது, ஒரு சிறப்போடு இன்னொரு சிறப்பை கம்பேர் பண்ணி சொல்றது. இதே வந்து உருவகம் அப்படின்றது இதுதான் அதுன்னு சொல்றது, இதுதான் அதுன்னு சொல்றது. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். சரியா, அதான் உருவகம். உருவகத்துல நல்லா பாருங்க, ஓமை தொடரை பொறுத்த வரைக்கும், ஓமை தொகையை பொறுத்த வரைக்கும், ஓமையை பொறுத்த வரைக்கும் முதல் பாதி எப்பவுமே ஓமை தொடரா ஃபர்ஸ்ட் ஓமையை வந்துருவான், அதுக்கு அடுத்துதான் ஓமையம் வருவான். ஆனா உருவகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதா வந்த ஓமையம் ஃபர்ஸ்ட் இருப்பான், ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஓமை ரெண்டாவது வந்துருவான். அப்படியே அதை திருப்பி போட்டுடணும். இதுதான் உருவகம். சரியா, அப்போ உருவகத்துல முதல் பாதி ஓமேயமாகவும், பாருங்க ஓமேயம் ஃபர்ஸ்ட் ஒன்றாம் பாருங்க, ஓமேயமாகவும், அதை தொடர்ந்து அதை அடுத்து வரக்கூடிய பகுதி ஓமையாகவும் அமையும். புரியுதா? இவ்வாறு ஓமையும் ஓமேயத்தையும் வேறுபடுத்தாமல், இது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி காட்டாம, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒப்பிட்டு காட்டாம, இரண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான்டா, டே அதான்டா இது, அது போல இது கிடையாதுடா, அதான்டா இது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு பேர் தான் உருவகம். சரியா, அப்ப இரண்டும் ஒன்றே என்ற ஒற்றுமைப்படுத்தி காட்டுவது உருவகம் எனப்படும். சரியா, உருவக தொடர்ல பொருள் முன்னாடி, அதாவது பொருள் என்னது கம்பேர் பண்ணி காட்டக்கூடிய பொருள் ஓமேயம், அது ஃபர்ஸ்டும். ஓகேவா, எந்த ஒரு சிறப்பு வாய்ந்த பொருள் கூட கம்பேர் பண்ணி காட்டுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தானே சொல்லுவோம் ஓமைன்னு சொல்லுவோம். அந்த ஓமை ரெண்டாவதும் வந்துடும், பின்னாடியே வரும். ஓகேவா, இங்க பார்த்துதான் இங்கேயும் சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, எடுத்துக்காட்டு பாருங்க, வாய் பவளம். ஓகேவா, வாய் பவளம், இது உருவகம், இது உருவகம். ஏன் பாருங்க, பவளம் போன்ற வாய் தான் நம்ம படிச்சிருப்போம், பவளம் போன்ற வாய், அந்த வாய் பவளத்தோடு கம்பேர் பண்றது. ஓகேவா, ஓமேயத்தை ஓமையோட கம்பேர் பண்றது. சரியா, அப்போ ஓமை இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு, ஓமையும் பின்னாடி இருக்கு. ஓகேவா, போன்ற ஓமை இருப்பு வெளிப்படையா வந்தாலும் வரலாம், சரி, அது பிரச்சனை கிடையாது. இது ஓமை தொடர் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ரைட். இங்க பாத்தீங்கன்னா இந்த வாயின்ற ஓமையம் ஃபர்ஸ்ட் வந்துருவான், பவளம் சொல்லக்கூடிய ஓமை ரெண்டாவது போயிடுவான். இங்க பாருங்க, வாய் ஃபர்ஸ்ட் வந்துட்டானா, பவளம்ன்றது ரெண்டாவது வந்துட்டானா, வந்துட்டான். ஓகேவா, இந்த கான்செப்ட்ல பவளம் போன்ற வாய்டா, அந்த வாயை பவளத்தோட கம்பேர் பண்றது, ரெண்டுத்தையும் வேற வேற, ஆனா ரெண்டும் எப்படி ஒண்ணு கொண்டு இருக்குன்றது கம்பேர் பண்ணி காட்டுறது. ஆனா இங்க பாருங்க, வாய் பவளம், வாய் தான் பவளமே. புரியுதா, சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா, ஸோ அப்போ வாய் தான் பவளமே. அப்போ இந்த இடத்துல வாயே பவளம் எனக்கூடிய பொருள்படுது அப்படின்னா, அது வாயும் பவளமும் ரெண்டும் ஒண்ணுதான்றது. புரியுதா, அதுதான் இது, இதுதான் அதுன்றத ரெண்டுத்தையும் ஒற்றுமைப்படுத்தி சொல்றது. சரியா, அதான் உருவகம். அப்போ இந்த இடத்துல வாய்ன்றது ஓமையம் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, பவளம் சொல்லக்கூடிய ஓமை ரெண்டாவது வந்துருச்சு. சரியா, அடுத்து பாருங்க, முகமதி. நம்ம எப்படி பார்த்துருப்போம், மதி போன்ற முகம் பார்த்துருப்போமா, அது ஓமை தொடர். உருவகத்துக்கு மதி போன்ற முகத்துல மதி பின்னாடி போயிடும், முகம் பின்னாடி வந்துடும். அப்ப என்னடும், முகம் பிளஸ் மதி முகமதின்னு மாறிடும். சரியா, சரியா, மதி போன்ற முகம் என்னடா, மதி போன்ற முகம், அவன் முகம் தான்டா மதியே அப்படின்னா, அது அவன் முகம்தான், நிலவு நிலவுதான் அப்படின்னு சொல்லுவோமா, கம்பேர் பண்ணி நம்ம கவிதையா சொல்லுவான். சரியா, ஸோ அப்போ முகமதி, முகமே மதி எனும் பொருள்படுது. சரியா, ஸோ இது மாதிரி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு உருவகம். சரியா, ஸோ உருவத்தை பொறுத்த வரைக்கும் கம்பாரிசன் இருக்காது, அதுதான் இது, இதுதான் அதுன்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, ஸோ எடுத்துக்காட்டு நிறைய இருக்கு பாருங்க. இது ஓமை, இது உருவகம். பாருங்க, அமுதம் போன்ற மொழி,
புரியுதா? இந்த இடத்துல பாருங்க எல்லாமே கயர் போன்ற கண், தேன் போன்ற மொழி, பூ போன்ற விரல், மதி போன்ற முகம், மலர் போன்ற அடி, முத்து போன்ற பல், வில் போன்ற புருவம், மலர் போன்ற பாதம், தாமரை போன்ற முகம், பவளம் போன்ற வாய், கனி போன்ற இதழ், சரியா? காந்தல் போன்ற விரல், கயல் போன்ற விழி, மதி போன்ற முகம், அமுதம் போன்ற தமிழ், மலர் போன்ற கண். ஓகேவா? இது எல்லாமே ஓமை. ஆனால் இங்கே போன்ற போல பொதுவாக அந்த ஓமை உருவு வெளிப்படையாக வரல. அதனால பொதுவாக இது ஓமை தான். சிம்பிளாக சொல்ல போனால் அது ஓமை தொகைக்கு எடுத்துக்காட்டு. பொதுவாக ஓமைக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? வந்துருச்சு. இது ஓமை. ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணாமல் பாருங்க, அமுத மொழி, மொழி அமுது, அந்த மொழி தான் அமுதே, அந்த மொழி தான் அமுது அப்படின்னு மொழியும் அமுதும் ரெண்டும் ஒன்று தான்டா அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? கயர் போன்ற கண் இல்லை, கண் கயல், அந்த கண்ணு தான் கயல். என்ன சொல்லுவான் நம்மளால அப்படி வர்ணிப்பான், கண்ணு தான் கயல். தேன் மொழி, மொழிதான் தேனு, மொழித்தேன். ஓகேவா? பூ போன்ற விரல், அவ விரலே பூ போன்றதுடா சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. மதி போன்ற முகம், முகமே மதி போன்றது, நிலவு மாதிரி இருக்கும். புரியுதா? மலர் போன்ற அடி, அடியே பூ மாதிரி இருக்கும்டா. ஓகேவா? அதான். முத்து போன்ற பல்லு, பல்லே முத்துடா. என்ன பண்ணுவான் பல், அப்படி ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்றது. இதுதான் அது, அதுதான் இதுலாம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? வில் போன்ற புருவம், புருவ வில், புருவமே வில் மாதிரி இருக்கும். மலர் போன்ற பாதம் இல்லை, பாதம் மலர், பாதமே மலர் போன்றது. ஓகேவா? அடுத்து பாருங்க, தாமரை முகம், முகத்தாமரை, முகமே தாமரை மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஸோ என்ன இருக்கும்? பவளவாயா, வாய் பவளம். கனி இதழா, இதழ் கனி. காந்தல் விரல், விரல் காந்தல். கயல் விழி, விழி கயல். முகமதி, முகம், முகமதி. சரியா? என்ன சொல்றது? அமுத தமிழ், தமிழ் அமுது. மலர் கண், கண் மலர். அப்படியே மாறி இருக்கும். அவ்வளோதான். ஓமையும் ஓமேயமும் மாறி இருக்கும். ஓமேயம் ஃபர்ஸ்ட் வந்துடும், ஓமை பின்னாடி போயிடும். இதில் உருவகத்தில். சரியா? பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ அவ்வளோதான். ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரியா? இப்போ நிறைய அந்த உருவகத்தோட ஓமை தொடர்கள் நிறைய இருக்கு. நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு ஓமை தொடருக்கும் ஒரு பொருள் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அது என்ன பொருளை குறிக்குது, எந்த மாதிரி பொருளை குறிப்பிடுறதுக்கு எந்த மாதிரியான ஊமை தொடர்களை பயன்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, காக்கை உட்கார பனம்பழம் இருந்தால் போல. இங்க பாருங்க, எல்லா இடத்துலையும் போல, போல, போன்ற இந்த மாதிரிலாம் வரும். அப்படின்னா வந்தாவே அது ஓமை உருவு. ஓமை உருவு வருதுனாவே அது ஓமை தொடர். கரெக்டு தானே? ஓகேவா? ஸோ ஓகே பாருங்க, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னா தற்செயலாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகேவா? காக்கா பனைமரத்தில் உட்காருன்னு வச்சுக்கோங்களேன். பனைமரத்தில் உட்காரு, திடீர்னு அந்த பனைமரம் கீழே விழுதுன்னா அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் சொல்லுவோமா? அப்போ தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு இந்த மாதிரி அதை ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்புறது மாதிரி ஆகி போச்சா என் நிலைமை அப்படின்னா எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்து போச்சான்றதுக்காக தான் அப்படி சொல்லுவான். ஓகேவா? பசுமரத்தாணி போல. புரியுதா? அப்பா சொன்னது அந்த பிள்ளைக்கு பசுமரத்தாணி போல பதிஞ்சிருச்சு அப்படின்னா எளிதில் பதிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆழமாக ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. ஓகேவா? பசுமரத்தில் அது பசுமையாக ஒரு மரத்தில் ஆணி அடிச்சா இவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அது இல்லாமல் எளிமையாகவும் போகும் இல்லையா? ஆனால் அதே போல் அந்த ஈரத்தன்மை அது இறுக்கி பிடிச்சிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, விழலுக்கு இறைத்த நீர் போல. பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல, அதாவது ஒரு பயிரே இல்லாத ஒரு நிலத்துக்கு நம்ம நீர் இறைக்கிறோம் அப்படின்னா அது ஏதாவது யூஸ் இருக்கா? எதுவும் யூஸ் கிடையாது. ஓகேவா? அதான் விழலுக்கு இறைத்த நீர் போல. அடுத்து பாருங்க, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒற்றுமை இல்லாத ஒரு விஷயத்த சொல்றதுக்காக நெல்லிக்காய் மூட்டை கொட்ட மாதிரி ஆகி போச்சுடா என் குடும்பம் சொல்லுவாங்களே அப்படின்னா அது குடும்பத்தில் ஒற்றுமையாக எல்லாம் பிரிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். நெல்லிக்காய் மூட்டை கீழே கொட்டினா எப்படி இருக்கும்? நெல்லிக்காய் நிற்கும் ஒரு இடத்துல உருண்டு ஓடும், தனித்தனியாக ஓடும். அப்படி கீழே வேந்தோடனே ஒன்று இறுக்கி பிடிச்சிக்குமா மேக்னெட் மாதிரி? கிடையாது. சரியா? விட்டா போதுனால நல்லா உருண்டு ஓடும். அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அடுத்து, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா வெளிப்படை தன்மையாக இருக்கும். அதே போல் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, மடை திறந்த வெள்ளம் போல. தடையின்றி மிகுதியாக வருது. குன்றின் மேலிட்ட விளக்கை போல. குன்றின் மேல், குன்றுனானது ஒரு மலை, சிறு மலை மாதிரி. அதில் மேலே விளக்கட்டும் அப்படின்னா, இப்போ திருவண்ணாமலை இருக்கு, மேலே தீபத்தை ஏற்றுறோம் அப்படின்னா சுத்திரக்கூடிய எல்லா பகுதிக்குமே அந்த தீப ஒளின்றது தெரியும். ஓகேவா? அப்படின்னா எங்கும் ஒளி வீசும், எங்கும் அந்த ஒளின்றது தெரியும். ஓகேவா? ஸோ எங்கும் ஒளி வீசுதல் அப்படின்ற மாதிரி. வேலியே பயிரை மேய்ந்தார் போல அப்படின்னது, வேலியே பயிரை மேயக்கூடாதுன்னா வேலி போட்டது. ஆனால் வேலியே அந்த பயிரை மேய்தல் அப்படின்னா பாதுகாப்பு இல்லாமல் இருக்க ஒரு விஷயம். பாதுகாப்பு இன்மை, வஞ்சகம், நம்ப வச்சு ஏமாத்துறது, வஞ்சகம் பண்றது. ஓகேவா? அடுத்து, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இன்ப வெள்ளம், பெரு மகிழ்ச்சி. ஓகேவா? அடுத்து பாருங்க, உடலும் உயிரும் போல அப்படின்னா நெருக்கமாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது. கிணற்று தவளை போல. கிணற்றக்கூடிய தவளைக்கு வெளியில் என்ன நடக்குது, வெளி உலகம் எப்படி இருக்கு தெரியுமா? தெரியாது. அதான் அறியாமை, வெளி உலகு அறியாது இருத்தல் அப்படின்ற பொருளை தரும். சரியா? கண்ணினை இமை காப்பது போல. அதே போல கண்ணினை காக்கும் இமை போல. ரெண்டும் ஒரே பொருள் தான்.
ஓகேவா? கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா அது கூடவே இருந்து நம்ம கண்ணை பாதுகாக்கும் அந்த இமை. ஓகேவா? டக்குன்னு ஏதாவது குத்த வருது அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணும், இமை மூடும் இல்லையா? அப்போ உடனே இருந்து பாதுகாக்கும், கண்ணை பாதுகாக்கும். அதான் அந்த பொருள். அடுத்து பாருங்க, தாயை கண்ட சேயை போல. சேய்னா குழந்தை. சரியா? குழந்தை தாயை பார்த்தாலும் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடையும் இல்லையா? அப்பா அம்மா வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான். ஓகேம்மா, ஒரே நிமிஷம். ஓகே, அடுத்து பாருங்க, இஞ்சி தின்ற குரங்கு போல. இஞ்சி தின்ற குரங்கு போலாம் விழித்தல். என்ன சொல்ல, நம்ம ஃப்ரெண்டு கூட வந்து என்ன பண்ணுவான், ஏதாவது ஒன்று பண்ணிடுவான். ஓகேவா? ஏதாவது சாப்பாடு ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், சாப்பாடு திருடி தின்றதோ, இல்லை பக்கத்தில் நம்ம கூட வந்து எரேசரோ ரப்பரையோ ஏதாவது ரப்பரையோ ஏதாவது ஒன்று திருடிடுவான். ஓகேவா? திருடிட்டு ஸ்கூல் வீட்டுக்கு போகிற வரைக்கும் முழிச்சிக்கிட்டே இருப்பான். ஏன் திருடிட்டான்? அது இஞ்சி தின்ன குரங்க மாதிரி சொன்னாலே, இஞ்சி தின்ன குரங்க மாதிரி ஏன்டா முகத்தை வச்சிருக்க, விழிச்சிக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, நகவும் சதையும் போல. ரெண்டுமே இணை பிரியாம தான் இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, எலியும் பூனை போல. பகை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. அப்படி பார்த்துட்டோம். சரியா? குடத்துக்குள் இட்ட விளக்கு போல ஒளிந்துள்ள திறமை. குடத்துக்குள்ள ஒரு குடம் இருக்கு, குடத்துக்குள்ள விளக்கு வச்சு அப்படின்னா உள்ள அதனுடைய திறமை பிரகாசமா இருக்கும். ஆனா குடத்துக்குள்ள வச்சதுனால வெளியே யாராவது பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஓகேவா? வெளியே தெரியாது இல்லையா? அப்போ திறமை உள்ளே மறைஞ்சிருக்கிறது பேர் தான் குடத்துக்குள் இட்ட விளக்கை போல. ஓகேவா? அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவை தயவு செஞ்சு வெளியே கொண்டு வாங்க. நல்லா படிங்க. சரியா? செந்தமிழும் சுவையும் போல. ரெண்டுமே செந்தமிழும் சுவையும். தமிழ்னாவே செந்தமிழ், செம்மையானது, சுவையானது, இனிமையானது சொல்றோம் இல்லையா? ரெண்டுமே அப்படின்னா ஒற்றுமையா இருக்கும். அத்திப்பூ பூத்தார் போல. அரிய செயல். சரியா? ரொம்ப அரிதா நடக்கக்கூடிய ஒரு செயல். அத்திப்பூ பூத்தார் போல. மழைமுகம் காணா பயிர் போல. வாடிய நிலை. மழைக்கு ஏங்கி இருக்கக்கூடிய ஒரு பயிர் எப்படி இருக்கும், ரொம்ப வாடி போய் வாட்டமா இருக்கும் இல்லையா? அதான் வாடிய நிலை, வாட்டம். தாமரை இலை நீர் போல. தாமரை இலை இருக்குன்னா அதுல நீர் இருக்குன்னா ரெண்டு போட்டோம்னா ஒட்டுமா, ஒட்டாது. பாருங்க, பட்டும் படாமல் இருக்கும். ஓகேவா? பட்டும் படாமல் இருக்கும். சரியா? அந்த நீருக்குள்ள அந்த இலை இருக்கிற வரைக்கும், அது மேல நீர் இருக்கிற வரைக்கும் ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் இலையை நம்ம தூக்கணும் அப்படின்னா கூட பட்டும் படாமல் அந்த நீர் வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ தான் பட்டும் படாமலும். சிலை மேல் எழுத்து போல. ஒரு சிலை மேல ஒரு விஷயத்தை செதுக்குறோம் அப்படின்னா அது விஷயம் காலத்துக்கும் நிலைத்து இருக்கும், நிலைப்புத்தன்மை உடையது. ஓகேவா? அதே போலதான் கல்லின் மேல் எழுத்து போல, இல்ல கல் மேல் எழுத்து போல. என்னது? கல்வெட்டு. கல்வெட்டுகளை ஒரு எழுத்து பொறிக்கிறதுனால தான் என்னது, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பொறிச்சிருந்தாலும் இன்னைக்கு நம்மளால ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கண்டெடுக்கிறோம் அப்படின்னா அதனால படிச்ச விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? அப்போ அதுவும் நிலைத்தன்மை தான். ஓகேவா? அழியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அனலில் இட்ட புழுவை போல. ஒரு அனல்ல நெருப்புல ஒரு புழுவை போட்டோம்னா அது எவ்வளவு துன்பப்படும். ஓகேவா? அப்ப துடிச்சு போயிடும், துன்பப்படும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. கடல் எடுத்து போய் பெருங்காயம் கரைக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? ஒரு யூஸும் கிடையாது. ஓகேவா? வீணாதான் போகும், பயனில்லாத ஒரு செயல் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இலவு காத்த கிளி போக. ஏமாந்துருது. இலவு காத்த கிளி போல. சரியா? வடிவல் சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி காதல் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல. என்னது? பெருந்துன்பம். சரியா? காதல் ஈயச்சு காத்து ஊற்றினா எப்படி இருக்கும்? கொடுமை இல்லையா? அதுதான். ஓகேவா? இதெல்லாம் பாருங்க, போல போல எல்லாமே அது ஓமை தொடர் தான். ஒரு விஷயம், இந்த விஷயத்துக்கெல்லாம் பொருள் தரதுக்காக இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும், சிம்பிளா புரிய வைக்கிறதுக்காக பயன்படுத்தும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடியற்ற மரம் போல. ஓகேவா? ஒரு அடி இல்லாத, ஒரு தண்டு இல்லாத, அடிப்பக்கம் இல்லாத ஒரு மரம் என்ன ஆயிடும்? சாஞ்சிரும் கீழே. அவ்வளவுதான். ஓகேவா? வீழ்ச்சி, வீழ்ந்துரும். மலரும் மனமும் போல. ஒரு மலர் இருக்குன்னா அதோடைய மனம் என்னவா மனமானா இருக்கட்டும், அது நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கும். பொதுவாக ஒரு மனம்ன்றது வீசும் இல்லையா? அப்போ கண்டிப்பா அதை பிரிக்கவே முடியாது. ஒரு மலர் இருக்குன்னா மனம் கண்டிப்பா இருக்கும். ரெண்டுமே பிரியாமையா தான் இருக்கும், பிரியாம தான் இருக்கும். கீரியும் பாம்பும் போல. பகை. நிலவும் வானம் போல. வானம்னா கண்டிப்பா நிலவு இருக்கா, பார்த்துட்டு தானே இருக்கும் இன்னைக்கு நாள் வரைக்கும். அப்போ நட்பா இருக்குன்னு அர்த்தம். அவளை நினைத்து உரலை அடித்தார் போல. சரியா? இதே நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், உரல் இருக்குன்னா உரலை அடிப்போம் இல்லையா? நெல் அதெல்லாம் குத்துவோம் இல்லையா? கம்பு கேழ்வரகு இதெல்லாம் குத்தி எடுப்போம். அப்போ உரலை நினைச்சுக்கிட்டு, ஸோ அவளை நினைச்சுக்கிட்டு, ஓகே, அவள் என்னது, பள்ளம்ன்ற ஒரு பொருளும் இருக்கு. சரியா? உரல்னா பள்ளமா தான் இருக்கும் சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டே கீழே குத்துறோம்னா கரெக்டா பொருள்படுமா? கிடையாது. ஒரு விஷயத்த செய்யறோம்னா அது அதை பார்த்து கரெக்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு தெளிவோடு செய்யணும். ஓகேவா? அப்போ அவளை நினைத்து உரலை இடித்தார் போல அப்படின்னா கவனமாக இருக்கணும். ஓகே, கவனமா அந்த விஷயத்த செய்யணும்னு அர்த்தம். மடை திறந்த வெள்ளம் போல. நம்மளுக்கு தெரியும், விரைவான ஒரு விஷயம். புலியை கண்ட மான் போல. மிரட்சி. புளிய மான் பார்த்தா அப்படி மிரண்டுரும். சரியா? அதான் மிரட்சி. மிரண்டது போதும்னு சொல்ல முடியா? அதான் மிரட்சி. அடுத்து பாருங்க, உரிய காலத்தில் பெய்த மழை போல. பேருதவி. சரியான நேரத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குது, நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது பெரிய உதவிடா சொல்லுவோமா? அதுதான் பேருதவி. திருடனை கண்ட திருடனை தேல் கொட்டியது போல. எப்படி இருக்கும்? சொல்ல முடியாத ஒரு நிலை. வீட்டுக்கு திருட வரான், தேல் கொட்டிடுச்சு, கத்துவானா? கத்துனா அடி அதிகமாக விழும், அதனால கத்த மாட்டாங்க. அந்த மாதிரி. ஓகேவா? சித்திர பதுமை போல. சித்திர பதுமை எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும்.
பதுமைனாவே என்னது ஒரு 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 பொம்மை மாதிரி ஒன்று ஒரு அழகா இருக்கும் இல்லையா சித்திர பதுமை. அடுத்து குரங்கின் கையில் பூமாலை இல்லை குரங்கின் கையில தேங்காய், இதெல்லாம் என்னது சேதப்படுத்துது. குரங்கு என்ன பண்ணாது சேதப்படுத்திடும், பிச்சு போட்டுரும். எள்ளுக்குள் எண்ணெய் போல, எள்ளுக்குள்ள எண்ணெயில் எள்ளுல இருந்தானே எண்ணெயெல்லாம் நல்ல எண்ணெய்லாம் ஆட்டி எடுக்கிறோம். அப்போ அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு இல்லையா, நம்மளால கண்ணில் பார்க்க முடியுதா, அதை ஆட்டி எடுக்கும் போது தானே பார்க்க முடியுது. அப்போ மறைஞ்சிருக்கும் ஒரு விஷயம், உள்ளே மறைந்திருத்தல் ஒளிந்திருத்தல். ஓகேவா. மதில் மேல் பூனை போல, ஒரு மதில் இருக்குன்னா ஜஸ்ட் செவரை மட்டும் விட்டுட்டு செவரை வச்சுட்டு மேலே பூனை தூக்கி வச்சிங்க அப்படின்னா இந்தாண்ட குதிக்கலாமா இந்தாண்ட குதிக்கலாமான்ட்டு குழப்பத்தில் யோசிச்சுட்டே இருக்கும். சரியா, அதான் மதில் மேல் பூனை போல. ஒரு முடிவை எட்டாமல் இருக்கிறது, குழப்பம் அடைகிறது. ஓகேவா, முடிவு எட்டாமல் இருத்தல் இல்லை குழப்பம் அடைதல், எப்படி வேணா சொல்லலாம். நீர்மேல் எழுத்து போல, நிலைத்தன்மை. நீ சொல்றதெல்லாம் தண்ணியில தானே எழுதி வைக்கணும் அப்படின்னா ஏமாத்துவான் பயங்கரமா, பண்றவன் பண்ண மாட்டான். ஓகேவா, அதான் அவனுடைய சொல்லுவோம். நீர்மேல் எழுத்து போல, நிலை இல்லாத ஒரு தன்மை. நீர்மேல எழுத்து எழுதுறோம்னா நிற்குமா, நிற்காது, அழிஞ்சு போயிடும் உடனே. ஸோ பசுத்தோல் போர்த்திய புலியை போல ஏமாத்துறது. வெயிலில் இட்ட புழு போல என்ன ஆகும், துன்பப்படும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, என்னது நிலம் பொறுத்து கொள்ளும். சரியா. எடுப்பார் கைப்பிள்ளை போல அப்படின்னது சுய அறிவுன்றதே இருக்காது, யார் என்ன சொன்னாலும் செய்வோம். ஓகேவா, அதான் எடுப்பார் கைப்பிள்ளை. ஊமை கண்ட கனவு போல, கூற முடியாத நிலை. சரியா, இப்போ வாய் பேச முடியாத இருக்காங்கன்னா அவங்க என்ன கனவு கண்டாலும், அவங்க கனவுல என்ன கண்டாங்கன்ற அது நல்ல விஷயமா கெட்ட மாதிரி இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கட்டும், சொல்ல முடியுமா அவங்களால, சொல்ல முடியாத ஒரு நிலைன்னு இருக்கும். சரியா. அடுத்து ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல, கரும்பாலை இருக்கு இல்லையா, கரும்பாலை ஒரு மிஷின் இருக்கும், அதை போய் நம்ம கரும்பு விட்டுட்டோம் அப்படின்னா உள்ள எப்படி இருக்கும், அது அப்படி அவ்வளோ இதாக இருக்கும். சரியா, மீள முடியாத ஒரு நிலை, உள்ள போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சரியா, உள்ள ரோல் சுத்த முடியாது, உள்ள சென்டர்ல கரும்பு விட்டோம்னா உள்ள போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரியா, மீள முடியாத ஒரு நிலையில உள்ள சிக்கிக்கும். இரும்பும் காந்தமும் போல, என்னது கவர்ச்சி. சரியா, கவர்ந்துடும். இரும்பும் காந்தமும் பக்கத்தில் என்ன இடம், ஒன்றுக்கு ஒன்று கவரும் இல்லையா, அதான். ஊசியும் நூலும் போல, பிரியாத நட்பு. வீட்டில் அம்மா நூல்கண்டு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஊசி ஒன்று குத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ ஊசி நூல்கண்டுனா அதில் கண்டிப்பாக ஒரு ஊசி இருக்கும், அப்போ பிரியாத ஒரு நட்புன்றது இருக்கும். எட்டி பழுத்தார் போல, பயனற்றது. சரியா, எட்டினா பழம். சரியா, ஒரு எட்டி பழம், எட்டி பழம் பழுத்துச்சு அப்படின்னா அது எந்த ஒரு யூஸும் கிடையாது. பார்க்க இன்னொன்று, எட்டி பழம் பழுத்தார் போல அப்படின்றது பயனற்ற ஒரு செயல். அதே போல புறத்தோற்றத்தை வைத்து ஒரு விஷயத்தை ஏமாறக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் குறிக்கும். சரியா, எட்டி பழம் பார்க்க அழகா இருக்கும், ஆனால் அதை சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது, ஏன்னா நச்சுள்ள ஒரு பழம். சரியா, ஸோ அதை சாப்பிட முடியாது. அப்போ பயனில்லாத எட்டி பழம் பழுத்து என்ன யூஸ், சாப்பிட முடியாது தானே, அது பழமா இருந்தாலும். அதான் சொல்ல வராங்க. ஓகே, அடுத்து எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் வார்த்தார் போல, எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல, வார்த்தார் போல அப்படின்னா அது தூண்டி வர்றது ஒரு விஷயத்த இன்னும் எரிவிக்கிறது. ஒரு தாய் வயிற்று பிள்ளை போல, உருவ ஒற்றுமை. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் பார்க்க நம்ம சொல்லுமா, டே நீ அவன் தம்பி தானே, நீ அவங்க அக்கா தானே, நீ அவங்க தங்கச்சி தானே, ஏன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளைகளா இருப்பாங்க. சரியா, டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கடன்பட்டார் நெஞ்சம் போல, எப்படி இருக்கும், கலங்கும். கடன்பட்டவன் நெஞ்சம் கலங்கிக்கிட்டே இருக்கும், எப்படா அந்த கடனை அணைக்க போறோம், ஒரு என்ன சொல்ல, ஒரு கலக்கம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஓகே, அதுதான் பொருள். ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஓமை தொடர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. சரியா, போல அப்படின்லாம் வரும். ஓகேவா. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட்ல படைப்பாக்க உத்திகள்னு ஒரு பகுதி இருக்கும். சரியா, அதுவும் ஓமை சம்பந்தப்பட்டு, ஓமை உருவகத்தை சம்பந்தப்பட்டு இருக்கும். கொஞ்சம் இன்னும் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, டீப்பாக கொடுத்துருப்பாங்க. சரியா, அதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், ஏன்னா அதில் வகைகள் இருக்கும், அதில் ஒரு கான்செப்ட் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். சரியா. ஸோ அப்போ ஓமைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகேவா. கருத்தை சொல்லுகையில் கேட்போர் மனதை ஈர்க்கும் வகையிலும் சொல்வதை எளிதில் உணரும் வகையிலும் கூற ஓமைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓமைகள் அப்படின்னாலும் ஒரு விஷயத்த கூட இன்னொரு விஷயத்த நம்ம ஒப்பிட்டு தானே சொல்றோம், ஒப்பிட்டு செய்ய முடியாது, கம்பேர் பண்ணுவோம் இல்லையா, சிறப்புப்படுத்தி சொல்வதற்காக ஒன்னோட ஒன்று சொல்லுவோம் இல்லையா, ஓமையத்துக்கும் ஓமைக்கும் கம்பேர் பண்ணி சொல்லுவோம். அப்படின்னா அது ஓமைனா ஒப்பீடு. அப்போ ஒப்பீடுகள் அப்படின்ற ஓமைகள்னா அது ஒப்பீடுகள்ன்ற ஒரு பொருளும் இருக்கு. சரியா, ஓகேவா. அடுத்து பாருங்க, ஓமை நல்லா பாருங்க. இந்த ஓமை வினைனா ஒரு செயல், ஒரு தொழில் செய்யறது. வினை, பயன், வடிவம், உரு அப்படின்ற 4 வகை இருக்கு. 4 அடிப்படையில தோன்றும் என்பர் தொல்காப்பியர். இது சொன்னது யாரு, தொல்காப்பியர். ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்கலாம், யார் சொன்னதுன்னு கேட்கலாம், தொல்காப்பியர். சரியா. அப்போ ஓமைனா வினை, பயன், வடிவம், உரு. அப்படின்னது வினை ஓமை, பயன் ஓமை, வடிவ ஓமை, உரு ஓமைன்னு சொல்லிட்டு 4 இருக்கு. ஓகேவா. ஸோ இதான் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. எங்க பாருங்க, வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகைப்பெற வந்த ஓமை தோற்றம். சரியா, இந்த நான்கும் ஓமை அடிப்படையில், இந்த 4 அடிப்படையில் ஓமை வரும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. யார் சொன்னது, தொல்காப்பியர். சரியா, அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்போ வினைனா அது ஒரு தொழில் அடிப்படையில் ஓமைப்படுத்த சொல்றது. ஒரு பயன், ஒரு யூஸ் இருக்குது, ஒரு விளைவை ஏற்படுத்துறது அடிப்படையில் ஓமைப்படுத்துறது. வடிவம், மெய்யினா வடிவத்தை குறிக்கும், ஒரு வடிவத்தை சொல்ற, வடிவத்தின் அடிப்படையில் ஓமைப்படுத்த சொல்றது.
நிறத்தின் நிறம்னா உருனா அது நிறம், சரியா? ஒரு நிறத்தின் அடிப்படையில் கம்பேர் பண்ணி சொல்றது, ஊமைப்படுத்தி சொல்றது. ஓகேவா? பாருங்க, புலி போல பாய்ந்தான், புலி போல பாய்ந்தான், புலி போல. அப்போ புலி போல ஒருத்தன் பாய்ந்திருக்கான், சரியா? அப்போ ரெண்டு விஷயத்த ஒருத்தனையும் அந்த புலியையும் கம்பேர் பண்றாங்க. இந்த இடத்துல கம்பேர் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றாங்க? ஒரு வினையை யூஸ் பண்றாங்க. பாருங்க, தொழிலை யூஸ் பண்றாங்க. பாய்ந்தான்ற ஒரு பொது தொழிலை யூஸ் பண்ணா இல்லையா, அதான் வினை. இப்போ வினை ஊமை, அது இந்த ஸ்டேட்மெண்ட் வினை ஊமையை குறிக்கும். அடுத்து பாருங்க, மழை போல கொடுக்கும் கை, ஒரு பயன், ஒரு விளைவு ஏற்படுது, ஒரு நன்மை ஏற்படுது இல்லையா? அப்போ மழை போல கொடுக்கக்கூடிய கை, ஸோ பயனை சொல்றது பயன் ஊமை. துடி போலும் இடை, துடினா உடுக்கை, துடினா என்ன சொல்லுவோம்? உடுக்கை. உடுக்கை எப்படி இருக்கும்? ஸோ மேலே அப்படி இருக்கும், கீழே இருக்கும், இப்படி போகும் இல்லையா? ஓகேவா? அந்த இடை எப்படி இருக்கும்? மெல்லிய இடை மாதிரி இருக்கா? ஸோ இதுதான். ஓகேவா? அப்போ துடி போலும் இடை, துடி போல இடை, அதான் துடி போலும் இடை. ஓகேவா? அப்போ வடிவத்தை, அதனுடைய வடிவத்தை சொல்ற மாதிரி ஒரு ஊமைப்படுத்தி சொல்றது. அந்த இடைய வடிவத்தை சொல்ற மாதிரி துடி கூட உடுக்கை கூட கம்பேர் பண்ணி அதோடைய வடிவத்தை கூட கம்பேர் பண்ணி சொல்றது. ஓகேவா? இதுதான் வடிவ இல்ல மெய் ஓமைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, தளிர் போலும் மேனி, மேனினா உடல் இல்லையா? தளிர் அப்படின்றது என்னது? ஒரு இளமையான இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அப்போ நிறத்தை கம்பேர் பண்றது. ஓகே, உருவ நிறத்துல இது உருவம் கிடையாது, இந்த இடத்துல நிறத்தை கம்பேர் பண்றது. ஓகேவா? அப்போ நிறத்தின் அடிப்படையில ஓமைப்படுத்தி சொல்றது. ஸோ உருவமை இந்த நான்கின் அடிப்படையில வரும் அப்படின்றது தொல்காப்பியருடைய கூற்று, தொல்காப்பியருடைய கூற்று. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, கண்ணன் புலி போல பாய்ந்தான், புலி போல பாய்ந்தான் வினை ஓமைக்கு தொழில் ஓமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, பெஸ்ட் எடுத்துக்காட்டு. பாருங்க, கண்ணன் புலி போல பாய்ந்தான். அப்போ பாய்ந்தான் ரெண்டுமே பாயும். பாருங்க, கண்ணனும் பாஞ்சிருக்கான். எப்படி பாஞ்சிருக்கான்? கண்ணன் புலி போல பாஞ்சிருக்கான். அப்போ கண்ணன் பாய்ந்ததை புலியோடு உபயோகப்படுத்தி சொல்றது, அதான் ஓமை. ஓகேவா? கண்ணன்ற ஒருத்தரை புலியோடு கம்பேர் பண்றது, சரியா? அதை புலியின சிறப்பு வாய்ந்த இல்லையா பாயறதுல, அப்போ அந்த சிறப்போடு கம்பேர் பண்றதா ஊமைப்படுத்துறது. ஓகேவா? அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு செயல் இந்த இடத்துல என்னது? வினை. ஓகேவா? பாய்ந்தான்றது தான். புரிஞ்சுதா? அப்போ அதோடு கம்பேர் பண்ணுறது. அப்போ கண்ணன்றது இந்த இடத்துல ஓமையையும், கண்ணனை யார் கூட கம்பேர் பண்றாங்க? புலி. அப்போ இந்த புலி தான் இந்த இடத்துல ஓமை. ஓகேவா? போலன்றது வந்துருச்சா, அப்போ ஓமை உருவம் வெளிப்படையா வந்துருச்சு. ரெண்டுத்துக்கான பொது வினை, பொதுவான ஒரு செயல்ன்றது என்னது? பாய்தல், பாய்ந்தான். ஸோ இதுதான் பொதுத்தன்மை. புரிஞ்சதா? ஓகே. ஓகே, அடுத்து பாருங்க, சங்க பாடல்களில் பெரும்பாலும் ஊமை அணி பயன்படுத்திருக்காங்க, அதாவது ஊமை தொடரை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, சங்க பாடல்கள் நிறைய இடங்கள்ல ஊமை அணி பயன்படுத்திருக்காங்க, ஊமை தொடரை பயன்படுத்திருக்காங்க. பாடல் ஆசிரியர் பெயர் தெரியாத போது, சங்க பாடல் 8 தொகையோ 10 பாட்டோ பொதுவாக சங்க பாடல் இருக்கு அப்படின்னா, அந்த பாடலுடைய ஆசிரியர் யாரும் தெரியல அப்படின்னா, அந்த ஆசிரியர் அவருடைய பாடல் வரிகளை எங்கேயாவது ஊமை அணியை பயன்படுத்திருந்தார், ஊமை தொடரை பயன்படுத்திருந்தாங்கன்னா அந்த ஊமை தொடர் பெயரையே அவர் பெயரா வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அப்பாடலில் ஓமையை கொண்டு பெயர் சூட்டியுள்ளனர், அவருக்கு பெயர் சூட்டிடுவாங்க. ஆசிரியர் யாருன்னு தெரியாது, அந்த டைம்ல பெயர் சூட்டிடுவாங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு, செம்புல பெயர் நீரார், செம்புலர் பெயர் நீர் போல சொல்லும் இல்லையா? ஸோ அப்போ அந்த செம்புல பெயர், செம்புலன்னு செம்புலம் அப்படின்னா செம்மை நிலம், செம்ம நிலம், அதான் செம்புலம்னு சொல்லுவாங்க, செம்புலம் சொல்லுவாங்க. பெயர் அப்படின்னா மழை. ஓகேவா? அப்போ ஒரு செம்ம நிலத்துல, ஒரு செந்நிலத்துல மழை பெஞ்சது அப்படின்னா, அந்த டக்குன்னு மழை பெஞ்சோடனே அந்த நிலம் அந்த தண்ணியை உறிஞ்சிடும், ரெண்டும் மிக்ஸ் ஆயிடும். மண்ணும் தண்ணியும் உறிஞ்சி ஒரு சேரா, அதாவது ஒரு செம்மண் உடைஞ்சு இதாகிடும். அது பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்ப கலந்துரும், அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றது. அப்ப செம்பல பெயர் நீர் போகலன்னு சொல்லுவோம். அப்படின்னது கலந்திருத்தல் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். அவர் அந்த ஊமை தொடரை இவர் பயன்படுத்துறதுனால இவருக்கு ஆசிரியர் பேர் தெரியல, அதனால இவர் அந்த வரியை பயன்படுத்தினால இவருக்கு செம்பல பெயர் நீரார்ன்ற பேர் வச்சிட்டாங்க. அவர் பயன்படுத்துற ஊமை பேர்லயே அவருக்கு பேர் வச்சிட்டாங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, தேய்புரி பழங்கயிற்றினார், தேய்புரி பழங்கயிற்றினார். பழங்கயிறு அப்போ ஒரு கயிறு இருக்கு, ஒரு கயிறை ஒரு வலுவான 2 பேர் இழுக்கிறான்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யானையை ஒப்புமைப்படுத்திருப்பாங்க. 2 யானைகள் ஒரு பழங்கயிறை இழுக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு கயிறு என்ன ஆயிடும்? அறுபட்டுரும். அப்படின்னா அது தேயும். ஓகேவா? அப்போ தேய்புரி பழங்கயிறு. ஓகேவா? தேய்புரி பழங்கயிறு. அப்போ தேய்புரி பழங்கயிறுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஓமை தொடரை இந்த ஆசிரியர் பயன்படுத்திருப்பாரு, ஆனால் ஆசிரியர் பேர் தெரியாது. அதனால அவர் பயன்படுத்தின தேய்புரி பழங்கயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெயர்லேயே தேய்புரி பழங்கயிற்றினார்ன்ற அவருக்கு பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து, அணிலாடு முன்றில், அணிலாடு முன்றில், சரியா? அணிலாடு முன்றிலார், அவ்வளோதான். அவர் பயன்படுத்த அந்த ஊமை பேரை அப்படியே வச்சிருப்பாங்க. அணிலாடு முன்றிலாம் ஒன்றும் கிடையாது. முன்றில் என்னம்மா? வீட்டுடைய முன்பகுதி. இல் முன், அதான் முன்றில்னு இருக்கும். ஓகேவா?
வீட்டுடைய முன்பகுதி வாசல் இருக்குல்லையே, அந்த வாசல்ல நிறைய அணில்கள் வந்து விளையாடிட்டு இருக்கு அப்படின்னா அது குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும். ஒரு பெருமகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கும். பெருமகிழ்ச்சி கொண்ட ஒரு குடும்பம் இல்ல குடும்பத்தினுடைய பெருமகிழ்ச்சி நிலை, இதை பொருளை குறிக்கிறது தான் இந்த அணிலாடு முன்றில் சொல்லக்கூடிய ஊமை தொடர். ஓகேவா? இந்த ஊமை தொடரை இந்த ஆசிரியர் பயன்படுத்தினால இவர் பேர் தெரியலதுனால இந்த ஊமை தொடர் பேர்லயே இவர் பேர் வச்சிருப்பாங்க. அணிலாடு முன்றிலார் அப்படின்ற பேர் அவருக்கு வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒரு ஊமை தொடர் ஒருத்தர் பயன்படுத்தி இருக்காரு, அவருடைய பெயர் தெரியல, ஆசிரியர் பேர் தெரியலனா அந்த ஊமை தொடர் பயன்படுத்துறத வச்சே அவருக்கு அதே பேரை வச்சு விட்டுருவாங்க அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. சரியா? அதனாலதான் இதை பேஸ் பண்ணி நம்ம குறுந்தொகையில வந்த இந்த 2 பாடலையும் நற்றிணையில வந்த இந்த பாடலையும் பார்த்திருக்கோம். சரியா? ஆக்சுவலா இந்த பாடல் வந்து குறுந்தொகையில வந்திருக்கும். இதுவும் குறுந்தொகை பாடல் தான். இது நற்றிணை பாடல், சென்ட்ரல் இருக்கிறது நற்றிணை பாடல். சரியா? ஆசிரியர் தெரியாது, அதனாலதான் அவருடைய பேரு, அவருடைய பயன்படுத்துற ஊமை தொடர் பேஸ் பண்ணி அவருக்கு பேரை வச்சுட்டு இருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, புறநானூறுல. ஓகேவா? புறநானூற்று பாடல் யாருடையது? புறநானூறுல அவையாருடைய பாடல். ஓகேவா? அதியமான் பத்தி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல். இங்க பாருங்க, நீர்த்துறைப்படியும் பெருங்களிறு போல. என்னது? ஊமை தொடர். ஓகேவா? அதிகமான என்ன சொல்லியிருப்பாங்க? அவையார் என்ன சொல்லியிருப்பாங்க அதிகமான பார்த்து? நீர்த்துறைப்படியும் பெருங்களிறு போல. எப்படி வந்து நண்பர்களுக்கு, ஒரு பகைவர்களுக்கு, அன்பு கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய யானை, ஒரு களிர் என்னமா யானை, ஒரு பெரிய யானை வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்துறையில நீருக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த யானையை குளிப்பாட்டு வைக்க முடியுமோ அன்பு கொண்டவர்கள், அது போல என்னுடைய அதியமான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே அவையார் தான் அவரை இன்னும் சிறப்பிச்சு சொல்ற மாதிரி பகைவருக்கு எப்படி அப்படின்றத சொல்றதுக்காக அடுத்த ஒரு ஊமை பயன்படுத்திருப்பாங்க. என்னது? துன்னரும் கடாம் போல. துன்னரும் கடாம். கடாம்னா யானை, இங்கேயும் கடாம்னா களிர், யானையை குறிக்கும். ஓகேவா? துன்னரு கடாம் போல அப்படின்னா மதம் கொண்ட யானைன்னு அர்த்தம். சரியா? பகைவர்களுக்கு யாருமே அடக்க முடியாத ஒரு மதம் கொண்ட யானை போல. யாரு? அதியமான். அப்ப அன்பானவர்களுக்கு என்னது? நீர்த்துறைப்படி, நீர்த்துறையில குளிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய யானை, அந்த அளவு அன்பு கொண்டவராக இருப்பாரு அந்த டைம்ல. இதே வந்து பகைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அடக்க முடியாத ஒரு பெரும் ஒரு சொல்ற ஒரு 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 மதம் கொண்ட ஒரு யானையாகவும் மாறிடுவாரு அப்படின்ற விஷயத்த ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஊமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப பொதுவா யானையோடு அதிகமான பயன்படுத்தி சொல்லக்கூடிய, ஒப்புமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு ஊமை தொடர். ஓகேவா? ஸோ புறநானூறு அவையாருடைய பாடல். சரியா? அடுத்து பாருங்க, இந்த ஊமையில 4 கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டேட்மெண்டே கொடுத்துருப்பாங்க, பாடல் வரிகளே கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. வினை உரிமைக்கு சொல்ற மாதிரி, அவர்கள் மூளையில் விதையை போல். சரியா? அவர்கள் மூளையில் விதையை போல. ஓகேவா? தூவப்பட வேண்டிய அறிவு. தூவப்பட வேண்டிய அறிவு. அடுத்து பாருங்க, ஆணியை போல் அறையப்படுகின்றது. ஆணியை போல் அறையப்படுகின்றது. சரியா? அடுத்து பாருங்க, பயன் ஓமை. பயன் ஓமை. வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ. அப்ப மழையினுடைய பயன். ஓகேவா? ஒரு விஷயத்தினுடைய பயன், விளைவை சொல்றது. அதனாலதான் அது பயன் ஓமை. அடுத்து பாருங்க, மெய் ஓமை. உருவத்தை வச்சு, வடிவத்தை வச்சு. சரியா? அதாவது வடிவத்தை வச்சு சொல்லக்கூடிய ஒரு ஓமை. சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம். சுருக்கிய குடையை போன்ற தோலும் அசோக மரம். அசோக மரம் இலைகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு மரம் இப்படி இருக்கும், அந்த இலைகள்லாம் இப்படி 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 சரிஞ்சிருக்கும். பார்க்க ஒரு குடை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடை எப்படி சுருங்கின ஒரு குடை எப்படி இப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அசோக மரமும் இருக்கும். அதான் சொல்லியிருப்பாங்க. விரிந்த ஒரு குடை இப்படி இருக்கும் இல்லையா? இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம். அப்போ அசோக மரத்தையும் சுருக்கிய குடையும் ஓமைப்படுத்துறாங்க, கம்பேர் பண்ணி சொல்றாங்க. சரியா? அப்போ 2 விஷயத்தோடைய உருவத்தை கம்பேர் பண்ணி சொல்றதுனால அது மெய் ஓமை, வடிவ ஓமை. ஓகேவா? இது நிறத்தை கம்பேர் பண்ணி சொல்றது உரு ஓமை. ஓகேவா? பாருங்க, சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெளிவில் நிரம்பி வழிந்தது. ஓகேவா? சோடிய விளக்கோடு சூரியனுடைய வெளிச்சத்தை, அப்போ நிறத்தை, அந்த செங்கதிர்களை ஒப்பிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து உருவகம். உருவகம் பத்தி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இதையும் படிச்சுட்டோம். இருந்தாலும் 11th ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அங்க சொல்லியிருப்பாங்க. உருவகம் பாருங்க, உருவகம்னா என்னன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ்டா சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒப்பீட்டு செறிவு. ஒப்பீட்டு செறிவு பொருள் அழுத்தமும் சிறக்க. ஒப்பீட்டு பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனப்படும். ஒண்ணுமே கிடையாது. 2 விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்றது ஓமை இல்லையா? அதுதான் ஒப்பீட்டு சொல்றது. ஓகேவா? அந்த கம்பேர் பண்ணி சொல்ற விஷயத்தையே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா சொல்றது.
ரெண்டு வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்றது, அதுக்கு பேர் தான் உருவகம். அதான் சொல்லியிருப்பாங்க, ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க, ரெண்டுதுமே சிறக்க அமையும் போது அது உருவகம் எனப்படும். ரெண்டுமே ஒன்னாகும் போது அது உருவகம் சொல்லிடுவோம், கம்பேர் பண்ண மாட்டோம், ரெண்டுமே இதான் அது அதுதான் இதான் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓம உருபுகள் விரித்து சொல்வதை விட, ஓம உருபுகளை விரித்து சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருக்கும். எனவே ஓமை ஓமை தொகையாகி உருவகமாக கையாளப்படுகிறது. சிம்பிள். இது என்ன பொருள்? இப்போ மதி போன்ற முகம், நல்லா பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்க, மதி போன்ற முகம், இது என்னது? இது என்னது? ஓமை தொடர். ஓகேவா? இது மதி முகம்னு மாறுது. ஏன்னா அது ஒண்ணுமே இல்லை, உறவு மட்டும் தூக்குறோம், உருவ தூக்கிறோம், தொகைப்படுத்துறோம். அப்போ இது ஓமை தொடர், இது ஓமை தொகை. ஓகேவா? இது ஓமை தொடர், சிம்பிளா ஓமை தொடர், இது ஓமை தொகை. ஏன்னா உருபு மறைஞ்சு வந்துருச்சு. ஓகேவா? மற்றபடி மதி முகம் அப்படியே இருக்கா இருக்கு. ஓகேவா? இதை இன்னும் சரியோடுத்துறது, அதுக்கு பேர் தான் முகமதி. என்ன ஆயிடும்? இது முன்னாடி போயிடும், இது பின்னாடி வந்துடும். ஓகே, வந்துருச்சா? அதான் உருவகம். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஓமை ஓமை தொகையாகி உருவகமாக மாறும். புரியுதா இந்த கான்செப்ட்? அடுத்த கான்செப்ட்ல புரிஞ்சதா? ஓகே. ஓமையும் ஓமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல், அதான் சொன்னேன், ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றது, இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவகம். இதுதான் நம்ம அப்படியே படிச்சுட்டோம்ப்பா. ஓகேவா? ஓமையின் செறிவார்ந்த வடிவமே உருவகம். அப்படின்னா அது ஓமைப்படுத்துறத காட்டிலும் அது இன்னும் அட்வான்ஸ்ட் ஆக்கி இதுதான் அது அதுதான் இதுன்னு சொல்லிட்டு அது இன்னும் செறிவுபடுத்துறது. ஓகேவா? அது இன்னும் செறிவுபடுத்துற விஷயம் தான் உருவகம் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. எடுத்துக்காட்டு பாருங்க, தாமரை போன்ற முகம், இது ஓமை தொடர். ஓகேவா? முகத்தாமரை, முகம் ஃபர்ஸ்ட் வந்து தாமரை பின்னாடி போடும், இது என்னது? இதுக்கு பேர் தான் உருவகம். புரியுதா? இந்த ஓமையை இன்னும் செறிவூட்டுறோம், ஓமையை இன்னும் செறிவூட்டுறோம். ஓமை இந்த இடத்துல என்னது? தாமரை. ஓகேவா? அந்த தாமரை இன்னும் செறிவூட்டணும் அப்படின்னா அந்த முகம் தான் தாமரை சொன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? முகத்தாமரை முடிஞ்சு போச்சு. ஓமை செறிவூட்டல், அதான் உருவகமா மாறிடும். சரியா? அடுத்து பாருங்க, ஓமை தொடரில் ஓமையும் ஓமேயும் வெவ்வேறானவை என தோன்றும். இதுல ஓமை தொடரில் அப்படிதான் தோணும், இது வேற அது வேற, ரெண்டுத்தையும் இதோட சிறப்பு சொல்ற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு தோன்றும். ஓகேவா? ஆனா உருவகத்துல ரெண்டும் ஒன்றே என்ற உணர்வு தோன்றும். அதான் வேற ஒன்றும் கிடையாது, நம்ம படிச்சதே தான், ஒண்ணுமே கிடையாது. சரியா? தாமரை முகம், முகத்தாமரை. சரியா? தீச்சினம், சினத்தி, சுடர் விழிச்சுடர், தங்கத்தீவு, தீவு தங்கம். ஓகேவா? தங்கத்தோணி, தோணி தங்கம். என்னது? அப்படியே சொல் மாறும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ அடுத்து பாருங்க, எப்படி வந்து ஓமையில வினை, பயன், மெய், உருன்றது இருந்துச்சோ அதே போல உருவகத்திலையும் வினை உருவகம், பயன் உருவகம், மெய் உருவகம், உருவகம் என்ற பகுப்பு உண்டு. எடுத்துக்காட்டு எண்ணெய் வலை பின்னும் மூளை சிலந்தி. ஓகேவா? இது வினை உருவகம். சரியா? வினை உருவகம். இது அப்படியே வினை ஓமை, இதை அப்படியே உருவகம் படுத்தணும் அப்படின்னா மூளை சிலந்தி சிலந்தி மூளையா மாறிடும். பாருங்க, சிலந்தி மூளை, சிலந்தி மூளை என்ன மாறிடுச்சு? மூளை சிலந்தி. அவ்வளவுதான். இது முன்னாடியும் இது பின்னாடியும் போயிடும், அவ்வளவுதான். மாறி வந்துருச்சா? அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ. ஓகேவா? இது அப்படியே பாருங்க, புயல் ஆவேசம் என்ன ஆயிடுச்சு? ஆவேச புயல் ஆயிடுச்சு, முன்னாடி பின்னாடியும் மாறிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, நீல வயலும் நட்சத்திர மணிகள். சரியா? இது மெயின் அடிப்படையில் நட்சத்திர மணி என்ன ஆயிடுச்சு? மணி ஃபர்ஸ்டும் நட்சத்திரம் பின்னாடியும் போயிடுச்சு, மணி நட்சத்திரம் உருவத்தின் அடிப்படையில். ஓகே. அடுத்து நிறத்தின் அடிப்படையில் மலைக்கிழவியின் நரைத்த கூந்தல், கிரே ஹேரை வச்சு அந்த கலரை வச்சு ஒப்புமைப்படுத்துறது. சரியா? ஓகே. அடுத்து இந்த ஓமை இருக்கு இல்லையா, அந்த ஓமம் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? அந்த ஓமம் உள்ளுரை ஓமம் சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கு அடுத்த கான்செப்ட் இறைச்சின்ற இன்னொரு கான்செப்ட் இருக்கு. சரியா? அது என்னன்றதை பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட் தான். பொதுவாக இப்போ நம்ம தமிழ் பாடல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அன்ப காதலை ரொம்ப டீப் மீனிங்கோட சொல்ற பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? சரியா? நிறைய நம்ம மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அப்போ அந்த மாதிரி பாடல்களை வந்து அந்த கவிஞர்கள் ரொம்ப டீப்பாக சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் அதை வந்து ஒரு நாகரிகம் கருதி சொல்லுவாங்க இல்லையா? ஓகேவா?
ஒரு சில பாடல்களில் நிறைய கருத்துள்ள பாடல்கள் நம்ம அந்த ஓமை தொடர் அந்த பொருள் ஊமை பொருள்ன்றது வெளிப்படையாகவே இருக்கும். நம்ம படிக்கும்போது டக்குன்னு புரிஞ்சிடும் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வராங்கன்றது. ஓகேவா? இதே அன்பு காதல் அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது அதை வெளியே மேலோட்டமாக படிக்கும்போது ஒரு பொருளை தரும். ஓகேவா? அதை உள்ளர்த்தத்தை பார்க்கும்போது அன்பு காதலை வச்சு பார்க்கும்போது இன்னொரு மீனிங் உள்ள தரும். சரியா? அதுக்கு பேர் தான் இந்த உள்ளுரை ஓமம். உள்ளுரை ஓமம். ஓகேவா? அதை இன்னும் டீப்பாக போகும்போது இன்னொரு என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப அன்பான, ரொம்ப காதலான, ரொம்ப டீப்பான இன்னொரு மீனிங்கை தரும். சரியா? அதுக்கு பேர் இறைச்சி. ஓகேவா? ஸோ அதை பார்ப்போம். பாருங்க, உள்ளுரை ஓமம்னா ஒண்ணுமே கிடையாது. இதோட முடிஞ்சிச்சு கான்செப்ட். பார்த்துடலாம். சரியா? செய்யுளின் பொருளை வெளிப்படையாக கூறாமல், பாருங்க, சொல்லக்கூடிய ஓமை ஒரு பொருளை சொல்றதுக்கு வெளிப்படையா சொல்லாம அகமாந்தரின், அகமாந்தர்னா மக்கள் நம்ம தான் சொல்றாங்க. ஓகே, அகமாந்தரின் மன உணர்வுகளை, அகமாந்தனா யாரு? அன்பில காதல ஈடுபடுறவங்க. ஓகேவா? அதை அகம் பாருங்க, அகமாந்தர். ஓகேவா? அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் ஓமைப்படுத்துவதை உள்ளுரை ஓமம் அல்லது உள்ளுரை ஊமை என்பர். ரெண்டும் ஒண்ணுதான். ஓமனாலும் ஓமைனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், தலைவன் தலைவி, காதலன் காதலி. ஓகேவா? எண்ணங்களை, அவங்களுடைய எண்ணங்களை நாகரிகமான சொற்கள்ல மறைத்து கூறுவது ஆகும். வெளிப்படையா சொன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும், இன்டீசெண்டா இருக்கும். சரியா? அதை கொஞ்சம் நாகரிகமா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு உள்ளுரை ஓமம் போன்ற சொற்களை, தொடர்களை பயன்படுத்துவாங்க தமிழ்ல. சரியா? குறிப்பு பொருளை கொண்டு உணர்த்தப்படும். ஓகேவா? அதாவது சொல்லக்கூடிய மீனிங்கை வெளிப்படையா சொன்னா கொஞ்சம் வல்கரா கொச்சையா இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் மறைச்சு சொல்லுவாங்க. அதான் உள்ளுரை ஓமம். சரியா? அப்ப வெளிப்படையாக பொருள் கூறினால் அது ஓமை. வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்ல வரும், ஒரு பொருளை உணர்த்துறோம் அப்படின்னா, ஓமைப்படுத்துறோம் அப்படின்னா அது ஓமை தொடர். சிம்பிளா ஓமைன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? அந்த ஓமைக்குள்ள இன்னொரு டீப் மீனிங்கை வைக்கணுன்றதுக்காக பயன்படுத்துறது தான் ஓமைக்குள்ள மற்றொரு பொருளை குறிப்பதற்காக, குறிப்பு பொருளாக என்ன பண்ணியிருப்போம்? பயன்படுத்துவோம். அதுதான் உள்ளுரை ஓமம். ஓகேவா? அப்ப உள்ளுரை ஓமை வினை பயன் போன்ற அடிப்படையில் தோன்றும். இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வினை பயன் அப்படின்ற கான்செப்ட்ல மட்டும் தான் தோன்றும். இதுக்கு உருவம் உரு அப்படின்னு சொல்லக்கூடிய, அது மெய் உருன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் கிடையாது. ஓகேவா? அதை பயன்படுத்தல. குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும். ஏன்னா குறியீடு கொடுத்தாதான், குறியீடை பயன்படுத்தினாதான் இன்டைரக்டா மீனிங்கிறது வேற ஒரு மீனிங்கையும் தரும், கொஞ்சம் டீப் மீனிங்கையும் தரும். சரியா? இதுதான் உள்ளுரை ஓமம். சரியா? ஸோ மேலோட்டமா சொல்லக்கூடிய விஷயத்த நார்மலா சொல்லிட்டு போறது ஓமை தொடர். அதுக்குள்ள இன்னொரு மீனிங்கையும் கொஞ்சம் டீப்பா சொல்லி உள்ள நம்மளுக்கு தெரியப்படுத்தணும். கொஞ்சம் டீப்பா பார்த்தா அது மீனிங் புரியும். அதுக்கு பேரு உள்ளுரை ஓமம். சரியா? அதை விட இன்னொரு டீப்பா இன்னும் ஆழமா தோண்டி இன்னும் அடிமட்டம் வரைக்கும் போய் அலசுவோன்றது இல்லையா, அந்த மாதிரி மீனிங்ல சொல்றதுக்கு பேர் தான் இறைச்சி. ஓகேவா? பாருங்க, உள்ளுரை போன்று இறைச்சி என்பது அகப்பாடல்ல வரும். அகப்பாடல்னா அன்பு காதல் இதெல்லாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் டீப் மீனிங்ல வரும். சரியா? ஸோ அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு உத்தியாகும். இறைச்சியும் குறிப்பு பொருளில் தான் வரும். ஏன்னா அது இன்னும் டீப் மீனிங் தருது. இன்னும் அப்போ குறிப்பில் தான் வரும். சரியா? ஒரு குறிப்பு பொருளாக தான் வரணும், வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ இறைச்சியும் குறிப்பு பொருளாக தான் வரும், உள்ளுரை ஓமமும் குறிப்பு பொருளாக தான் வரும். வெளிப்படையாக வர்றது ஓமை தொடர். சரியா? அப்போ உரிப்பொருளோடு நேரடியாக தொடர்பு இல்லாத குறிப்பு பொருளை சொல்லும். அதான் இறைச்சி. நேரடியாக சொன்னால் கொஞ்சம் டீப் மீனிங், வேற மீனிங்காக இருக்கும். சரியா? அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா அன்பு காதல இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, உள்ளுரை ஓமைக்குள் மேலும் ஒரு பொருளை உணர்த்தினால். உள்ளுரை ஓமைன்றதே கொஞ்சம் டீப் மீனிங் தான், செகண்ட் டீப் மீனிங். ஓகேவா? அதுக்குள்ள இன்னும் மேலும் பாருங்க, மேலும் ஒரு பொருளை இன்னும் டீப்பா போயிட்டு இன்னொரு பொருளை உணர்த்துது அப்படின்னா, இன்னொரு மீனிங்கை சொல்லுது அப்படின்னா அதுக்கு பேர் இறைச்சி. ஓகேவா? பொதுவாக இந்த இறைச்சின்ற கான்செப்ட்ல வடமொழியினர் சமஸ்கிருதத்துல பொதுவா துணின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? துணின்றதை பயன்படுத்துவாங்க. ஆனா அவங்க பயன்படுத்தக்கூடிய துணி வந்து பார்த்தீங்கன்னா அகப்பாடலையும் பயன்படுத்துவாங்க, புறப்பாடலையும் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அன்பு காதல் இல்லாம வெளிப்படையான மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனா இறைச்சி அகப்பாடலில் மட்டும்தான் வரும். நம்ம தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய இறைச்சின்ற கான்செப்ட் அகப்பாடல், அன்பும் காதலும் சொல்லக்கூடிய இடத்துல மட்டும்தான் இருக்கும். மற்றபடி புற விஷயம் சார்ந்து இருக்காது. ஓகேவா? ஸோ கடைசியா பாருங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஓமை, உள்ளுரை ஓமம், இறைச்சி. ஓமை அப்படின்னா வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது. ஏதோ ஒரு பொருளை நம்மளுக்கு உணர்த்தணும் அப்படின்னா அதை வந்து இனிமையாக சொல்லணும் அப்படின்றதுக்காக வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. டக்கு நம்ம சொல்லும்போது புரிஞ்சிடும். அதோடைய நல்ல விஷயத்துலையும் பயன்படுத்துவாங்க. நல்ல ஒரு பொருளை உணர்த்துக்கு மேலோட்டமாக நம்ம பயன்படுத்துவோம். அது பிரச்சனை கிடையாது. உள்ளுரை ஓமை அப்படின்றது அந்த ஓமைக்குள்ள இன்னொரு மீனிங், இன்னொரு குறிப்பு பொருளை டீப் மீனிங் தரக்கூடிய இன்னொரு பொருளையும் உள்ள மறைஞ்சிருக்கும். சரியா? அதை நம்ம படித்து பார்க்கும்போது டீப்பாக யோசிக்கும் போது மீனிங் புரியும். ஓகேவா? இறைச்சின்றது உள்ளுரை ஓமைக்குள்ள இன்னொரு அர்த்தமும் இருக்கும், இன்னொரு குறிப்பு பொருளும் சேர்ந்து இருக்கும்.
சரியா? அப்போ இறைச்சின்றது கிட்டத்தட்ட ஒரு 3 ஓமை பொருளை தரும். வெளிப்படையாக ஒன்று, அதுக்குள்ள டீப் மீனிங் ஒன்று, அதுக்குள்ள இன்னொரு டீப் மீனிங் ஒன்று, அது இறைச்சி. ஓகேவா? உள்ளுரிவம்ன்றது வெளிப்படையாக ஒன்று, அதுக்குள்ள ஒரே ஒரு குறிப்பு பொருள், ஒரே ஒரு இன்னொரு டீப் மீனிங், அது உள்ளுரிவம். ஓமை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு வெளிப்படையான ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. சரியா? ஓகேவா? இந்த இடத்துல பொருள் என்னமா ஒரு மீனிங் சொல்றது அதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை, ஓமை தொடர். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட்ல ஓமைனா என்ன, உருவகம்னா என்ன, அது மாதிரி என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு எக்ஸாம் சொல்கிறதோட இதோட முடிஞ்சு போச்சா? கிடையாது. எக்ஸ்ட்ரா நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயும் அந்த படைப்பாக்க உத்திகள்ன்ற ஒரு டாபிக் இருக்கும். இதில் ஓமை, உருவகம்ன்றது இதையும் சொல்லியிருப்பாங்க. இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வினை, பயன், மெய், உரு அப்படின்ற கான்செப்ட் 4 கான்செப்ட் இருக்கும். தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகேவா? அதே போல் இந்த ஓமையில் உள்ளுரை ஓமம் சொல்லக்கூடிய உள்ளுரை ஓமை இருக்கும். அதுக்கு அடுத்து இறைச்சின்னு சொல்லக்கூடிய இன்னொரு குறிப்பு பொருள் தரக்கூடிய டீப் மீனிங் தரக்கூடிய இன்னொரு ஓமை பொருளும் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் லென்த்தியான கிளாஸ் தான் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை இல்லையா? அப்போ 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த டாபிக்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிப்பேன், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரபு ஓமை தொடர்கள் மட்டும் தான் நான் படிப்பேன் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். ஓகேவா? ஸோ அழகாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புறேன். சரியா? ஸோ லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கான்செப்டில் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.